அனைவருக்கும் வணக்கம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எனக்கு இந்த ஜோதிட கலை வழங்கிய எனதருமை குருநாதர் வாக்கியோகி டாக்டர் சி பூர்மூர்த்தி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய ஜோதிட பதிவில் ஜோதிடத்துல சில ராசிகளில் சில கிரகங்கள் அமரவே கூடாது அப்படிங்கிற சில முறைகள் இருக்கிறது. இந்த ராசிகளில் இந்த கிரகம் அமையும் போது அந்த ஜாதகருக்கு எத்தகைய நிகழ்வுகளை அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். புதன் அப்படிங்கிற கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் அவர்களுடைய புத்தி சார்ந்த விஷயங்களை, சாமர்த்தியம் அப்படிங்கிற நிகழ்வையும், நுண்ணறிவு சார்ந்த விஷயங்களையும், படிப்பறிவு சார்ந்த விஷயங்களையும், கலையும், நுணுக்கமான அறிவையும், ஒரு படைப்பாற்றலையும் குறிக்கக்கூடியது இந்த புதன் பகவான். இந்த புதன் பகவான் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கும்போது அந்த ஜாதகர் எப்பவுமே ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். படித்த படிப்பை சரியாக பயன்படுத்துவாங்க. படிப்பறிவு அப்படிங்கிறதும் கணினி சம்பந்தப்பட்ட அது சார்ந்த நுண்ணறிவு அப்படிங்கிற இன்டலாக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐக்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அந்த ஜாதகருக்கு சாதகமாக இருக்கும். அந்த புதன் பகவான் அவருடைய ஜாதகத்தில் எந்த இலக்கண இயல்பிலக்கணம் சென்றாலும் அவருக்கு அமரக்கூடாத ராசிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த புதன் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில நெருப்பு ராசி சொல்லக்கூடிய மேசம், சிம்மம், தனுர் ராசிகளில் இந்த புதன் பகவான் ஒரு ஜாதகத்தில் அமரக்கூடாது. காற்று ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசிகளிலுமே இந்த புதன் பகவான் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்தால் நீங்க எந்த ஏழ்பிலக்கணம் சென்றாலும் இந்த இடங்களில் அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு குறிப்பிட்ட காலங்கள்ல ஒரு 4.5 ஆண்டுகள் அந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். இந்த பதிவுக்கு போகும் முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இந்த சேனல் வழியாக பதிவுகள் உங்களை எளிமையாக வந்தடையும். புதன் பகவான் நெருப்பு ராசி, காற்று ராசிகள் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு எந்த ஏழ்பிலக்கணம் சென்றாலும் 4.5 ஆண்டுகள் அந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள், பாதிப்புகள் அந்த ஜாதகர் சந்திப்பார். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள், வீரிய பிரச்சனை, முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் இருக்கிறது, படிப்புல தடைகள் இருக்கிறது, வருமானத்தில் தடைகள் இருக்குது, தந்தைக்கும் மகனுக்குமான உறவுல கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்புகள், குழந்தை பாக்கியத்துல தடைகள், குழந்தைகளால் ஒரு அழுத்தமான ஒரு சூழ்நிலையும், குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களால ஒரு அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும், கணவன் மனைவி உறவுல கருத்து வேறுபாடுகளையும், தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பிரச்சனைகளையும், கணவன் மனைவி உறவுகளில் ஒரு கருத்து வேறுபாடையும் பிரிவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைந்துவிடும். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், ஆணா இருக்கும் பட்சத்தில் விதைப்பை சார்ந்த, பிறப்புறுப்பு சார்ந்த பகுதிகளில் நோய்வாய்ப்படுறது, ஆபரேஷன் பண்ணுவது, கடன், நோய், வம்பு வழக்குகளை சந்திப்பது, அடிவயிறு சம்பந்தமான பாதிப்புகளை சந்திப்பது, இடமாற்றம் ஏற்படுவது, வீட்டிற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, தாயாருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவது, பூர்வீகத்திலிருந்து வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் விரயங்கள், அலைச்சலை சந்திக்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாட்டு வாழ்க்கையில் பாதிப்புகள், தூக்க பிரச்சனை, இந்த மாதிரி நிகழ்வுகள்ல எந்த ஏழ்பிலக்கணம் போனாலும் இந்த புதன் பகவான் இந்த ராசிகளில் அமரும் போது இத்தகைய நிகழ்வுகளை அந்த ஜாதகர் 4.5 ஆண்டுகள் சந்திப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. சொந்த தொழில் பண்றாங்க அப்படின்னு சொன்னா வருமானத்தில் தடை, சொந்த தொழில கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், வயதான முதியோர்கள் இருக்காங்கன்னா மூட்டுல பாதிப்புகள், இதய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகள், மார்பு சார்ந்த இடங்கள்ல இதயம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும், அடிவயிறு சார்ந்த பாதிப்புகளையும், உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள், உடல் சார்ந்த பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும், கிட்னி சம்பந்தப்பட்ட பிறப்புறுப்பு சார்ந்த பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், மனம் சார்ந்த அழுத்தம், பூர்வீகம் சார்ந்த அழுத்தங்கள், குழந்தை பாக்கியத்தில் தடை தாமதங்கள் ஏற்படும், கால், பாதம் சொல்லக்கூடிய இடங்கள்ல நரவு சம்பந்தமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அந்த ஜாதகருக்கு அந்த குறிப்பிட்ட காலங்கள் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படும். நீர் ராசி, நிலராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், கடகம், விருட்சகம், மீன ராசிகள் செல்லும் போதும் சரி, நிலராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி, மகர ஏழ்பிலக்கணங்கள் செல்லும்போது இந்த ஜாதகர்களுக்கு நிச்சயமாக இத்தகைய விளைவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். எந்த ஏழ்பிலக்கணம் சென்றாலும் இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும்.
மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய எம்பி ஜோதிடர் ராஜ் அருளானந்தம். நன்றி, வணக்கம்.